வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம வந்து வேண்டான்னு தூக்கி போடுற பிக் ஷாப்பர், அதாவது ஜவுளி கடையில் துணிக்கடையில் வாங்குகிற துணிப்பையை வச்சு எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். கிச்சன் ஆகட்டும், உங்களோட வார்ட்ரோப் ஆகட்டும், எந்த இடத்துலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வாஷபிள் ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஜவுளி கடையில் துணிக்கடையில் வாங்குகிற இந்த மாதிரி ஒரு பை தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறதுன்னா, இந்த சைடில் ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க, நரம்பால் ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். கட் பண்ணோன்னா இது வேஸ்ட் ஆகும். ஸோ கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் பிரிக்க போகிறேன். பாருங்கள், பாதி அளவுக்கு நான் பிரிச்சுருக்கேன். இது எப்படி பிரிக்கிறதுன்னு ஈஸியாக பிரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கையால் பிரித்து எடுக்காதீங்க. நூல் மாதிரி கையால் பிரித்து எடுத்திங்கன்னா கையில் வெட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பாருங்கள், ஒரு பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்றேன். அதாவது இதுக்கு வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாருங்கள், முன்னாடி ஒரு தடவை கட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி அதே இடத்துல அந்த இடத்துல இது பண்ணி எடுத்திங்கன்னா அது தன்னால் உருவி வந்துடும். ஸோ நான் இன்னொரு தடவை நல்லா காட்டுறேன், தெளிவாக காட்டுறேன். பாருங்கள், ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் தள்ளிட்டு இந்த மாதிரி இழுக்கும்போது அது கட் ஆயிரும். பாருங்கள், இந்தளவு கட் ஆகிருக்கு. ஸோ அதே இடத்துல பின்னாடி அந்த லூப்பில் பின்னை விட்டுட்டு இப்படி இழுக்கும்போது தன்னால் உருவிட்டு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிரிக்கிறது. ஸோ இந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே பிரிச்சுட்டேன். இந்த கம்பு கூட நமக்கு தேவையில்லை, அந்த ஸ்டிக் கூட நமக்கு தேவையில்லை. நம்ம இதை வச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த கீழே இருக்கிற கிளாத் அளவுக்கு, அந்த பெரிய கிளாத் இருக்குல்ல, அந்த அளவுக்கே நான் அதை வந்து இந்த சைடில் இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கீழே மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதே நம்ம சாதாரண கிளாத்லேயும் செய்யலாம். பட் ஆனால் கிளாத்தில் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் மேலே மடித்து தைச்சிக்கணும். ஏன்னா அதில் வந்து பிரிஞ்சு வரும் துணி வந்து. இந்த கிளாத் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் மடித்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நான் இது வந்து 2 ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், 2 சைடும், மேலேயும் கீழேயும். அப்புறம் ஒரு ஹிடன், அதாவது பின்னாடி தெரியாத மாதிரி பேக் சைடில் ஒரு பெரிய இது இருக்கும். நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற அந்த கைப்பிடி இருக்குல்ல, அந்த ஒரு சைடில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடில் உள்ளது அப்படியே இருக்கும். அது எதுக்காகனா, நம்ம அதுதான் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் எக்ஸஸாக இருக்கிற அந்த வேஸ்ட் பீஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாத்தில் வச்சு அதே அளவுக்கு ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக கட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். கையாலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்படின்னா அந்த சைட்லேருந்து அங்கேருந்து அப்படி நேராக கீழே வந்து அப்படி தைச்சிட்டு, அப்புறம் மேலே இருக்கிற அந்த பாக்ஸில் கீழே வந்து தைச்சி விட்டுட்டு இதை ஒரு சைடு உள்ளதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சைடில் தான் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் தைச்சிட்டேன். மேலேயும் விட்டுருக்கேன், கீழே விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தச்சு எடுத்துச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது என்னென்னா,
எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே இப்படி செப்ரேட்டாக பிரிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து லாஸ்ட் இதில் வந்து த்ரீ செப்ரேட்ஸ் இருக்குது. மேலே வந்து டூ சைட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும், கீழே வந்து ஒரே அளவாக 3 இது பண்ணியிருக்கோம். இப்போ மேலேயும் நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதை அப்படியே மடித்து அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்காக, செவத்துலையோ இல்லை உங்கள் வார்ட்ரோப்லையோ எதுலையோ ஹோல்ட் பண்ணுறதுக்காக அதில் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா இது வந்து பிரிஞ்சு வராதுல, சென்டரில் ஒரு ஆணியில் மாட்டுற அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டால் போதும். நான் இப்போ இந்த பீஸை அதுக்கு மேலோடி வைக்கிறேன். மேலோடி வச்சுட்டு இப்படி தச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேலோடி வச்சுட்டு வெளிப்பக்கமாக மேலோடி வச்சுட்டு தச்சுட்டு நான் இப்போ நம்ம அதை திருப்பி எடுக்க போகிறோம். அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து விடுங்க. பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக வந்துருச்சு நம்ம ஆர்கனைசர். இதை நம்ம எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடாக வந்துடும். இது வந்து 2 ஹோல்டிங்காக நம்ம ஆணிலையோ இதுலேயே மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. தேவைன்னா இந்த மேலோடி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச்சிங் போடலை. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக போன இந்த மாதிரி பிக் ஷாப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போடாதீங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.